கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? உங்களாலே இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய முடியும், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும். ஏன் செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தையை உறுதி செய்யத்தக்கதாக, அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணத்தக்கதாக. ஹல்லேலூயா. 112வது அவருடைய ஞானத்தின் ஆழங்கள், ராஜ்யத்தின் சிறப்புரிமை. There are special privileges for every child of God. ஏன் தெரியுமா? நீங்கள் என்றைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளே வந்து விட்டீர்கள். கொலோசையர் 1:13. எனவே அங்கே சட்டதிட்டங்களே வேற, அருமையானவர்களே. அங்கே அட்மாஸ்பியரை வேற. நீங்கள் வேறு அட்மாஸ்பியரில் இருக்கிறீங்க. அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். இயேசு கிறிஸ்து செய்தவைகளை சர்வ சாதாரணமாக செய்வீர்கள். ஆமென். அதில் ஒரு சிறப்புரிமை என்ன தெரியுமா? உங்கள் மரபணு மாற்றப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக சிறப்புரிமையிலே ஒரு சிறப்புரிமை என்னவென்றால், உங்களுடைய மரபணு என்ன செய்து விட்டது என்றால், உங்களை தேவனுடைய பிள்ளையாக்கிற்று. அதைத்தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சரிங்களா? ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த மரபணு யாருடைய மரபணு தெரியுமா? தேவனுடைய டிஎன்ஏ. சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து. மனுஷன் சொல்லலைங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மகனே, தெய்வ மகளே, நீ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறாய் என்பதை நீ என்றைக்கு அறிந்து கொள்ளுவாயோ அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் அதைவிட பெரிய காரியங்களையும் சர்வ சாதாரணமாக நீ செய்வாய். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையிலிருந்து நான் வாசிக்கட்டுமா? அங்கே ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 1 verse 13, யோவான் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து உன்னுடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். மனிதனுடைய வித்து அல்ல, அல்லது மனிதனுடைய நம்முடைய அப்பா அம்மாவுடைய மரபணு இல்லைங்க, தேவனுடைய மரபணு, ஹிஸ் டிஎன்ஏ. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது. ஐயா, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களே, அது உங்கள் அப்பா அம்மாவுடைய விருப்பம் அல்ல, உங்களை சிருஷ்டித்த தேவாதி தேவனுடைய விருப்பம். அதுக்கு முந்தின வசனம் தான் என்ன வசனம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். எப்படி அவருடைய பிள்ளைகள் ஆனீர்கள் என்பதற்கு இயேசு கிறிஸ்து விளக்க சொல்கிறாரு. நீங்கள் தேவனுடைய வித்தினாலே பிறந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாட் a loving daddy. இதை குறித்து பவுலுக்கு சில வெளிப்பாடு இருந்தது. அதனால தான் 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்கிறாரு? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அந்த சிருஷ்டி என்ன சிருஷ்டி? தேவனுடைய மகனாக மகளாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதை நான் உங்களுக்கு வாசிக்கவா? 2 கொரிந்தியர் 5:17 மனப்பாட வசனம் தானே. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால புது சிருஷ்டியாகிய தேவனுடைய மகன், தேவனுடைய மகள் என்கிற ஸ்டேட்டஸில் நீங்கள் இருந்தீர்கள். எனவே இப்பொழுது நீங்கள் பாவிகள் கிடையாது, நீங்கள் பரிசுத்தவான். எத்தனை பேர் புரியுதுங்க? அந்த டிஎன்ஏயே மாற்றி விட்டாருங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்ள நம்ம தயங்கக்கூடாதுல்ல. இயேசு தானே சொன்னார், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மனுஷனுடைய இரத்தத்தினாலாவது மாம்ச விருப்பத்தினாலாவது புருஷனுடைய அதாவது அம்மா அப்பாவால் நம்ம பிறக்கலைங்க, தேவனாலே பிறந்திருக்கிறோம். அப்போது எப்படி புலிக்கு பிறந்தது புலிக்குட்டியோ, அல்லது எப்படி புலிக்கு பிறந்தது பூனைக்குட்டி இல்லையோ, அப்படி தேவனுக்கு பிறந்தவர்கள் மனிதர்கள் கிடையாது. அப்படி நம்பர் ஆஃப் வேர்சஸ் எடுக்க முடியும். ரைட்? ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் முன்னாலே பாவிகளாக இருந்தீர்கள், இப்பொழுது பரிசுத்தவான்களாக இருக்கிறீர்கள். எபிரேயர் 10:10. முன்னாலே நீங்கள் எப்படி இருந்தீங்க? அநீதிமான்களாக இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரோமர் 8:30. ஹல்லேலூயா. முன்னால் நம்மளாம் ரிஜெக்டட் பீஸாக இருந்தாங்க,
இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். அது எப்படி வந்தது? அந்த பெர்ஃபெக்ஷன் எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறிவிட்டபடியினால் பழுதொன்றும் உன்னிலை இல்லை மகனே மகளே. ஹல்லேலூயா. ஓ, தேவனுடைய மரபணுவினால் பிறந்திருக்கிறோம். உங்களை ஒருவரும் குற்றப்படுத்த முடியாது. எஸ், உங்களை யாரும் கண்டிக்க முடியாது. ஏன்? நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறதுனாலே தேவனாகவே இருக்கிறீர்கள். ஆமென். அதுதாங்க அந்த மரபணு, இந்த டிஎன்ஏ. இதை குறித்து நீங்கள் ஒரு வெளிச்சத்தில் வருவீர்கள் என்றால் அநேக துணிகரமான பாவத்திலிருந்து லகுவாக வெளியே வருவீங்க. ஏன் தெரியுமா? அந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து உங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்துடும். எங்கள் அப்பா என் மேலே உசுரையே வச்சிருக்கிறார்ப்பா, என் மேலே உசுரை வைக்கணும் என்கிறதுக்காகவே என்னை தகுதிப்படுத்தி விட்டார். என்னையும் என் தேவனையும் பிரித்து கொண்டிருந்த அந்த நடுச்சுவராகிய நியாயபரமான கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தட் இஸ் த ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ். நமக்கு ஒப்பானவர்கள் யாருமே கிடையாதுங்க. உபாகமத்தில் எழுதியிருப்பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் ஒருவனும் கிடையாது. உன்னை இச்சகம் பேசுவான், நீ அவர்களை மிதிப்பாய். நீதான் தீர்வு. அவனுக்கு நீ தான் தீர்வு கொடுக்கணும். சத்துருக்களுக்கு நாம தாங்க தீர்வு கொடுக்கணும். நாம் தான் அவர்களை வாழ வைக்க முடியும். நாம் தான் அவர்களை வாழ வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். நீங்கள் இந்த வெளிச்சத்தில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. இப்போ ஏன் நீங்கள் தேவனோடு நெருக்கமாக ஜீவிக்க முடியவில்லை தெரியுமா? உங்களுக்கு தேவன் உங்களுடைய ஆவி மனிதனில் செய்திருக்கிறவைகளை குறித்து நாலேஜ் இல்லை. அந்த தேவனுடைய சித்தத்தின்படி, அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி, அருமையானவர்களே, நாம் 3 பகுதிகளாக இருக்கிறோம். ஆவி மனிதன், ஆத்துமா மனிதன், சரீர மனிதன். சரிங்களா? நம்முடைய ஆத்துமா மனிதன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் ஆவியான தேவன் நம்முடைய ஆவி மனுஷனை மாத்திரம்தான் பார்க்கிறார். அது பழுதொன்றுமே இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் செய்கிற பாவங்களும் அதை கரைப்படுத்த முடியாதபடி உங்களுடைய ஆவி மனிதனை தேவனுடைய ஆவியானவர் முத்திரை போட்டுட்டார் என்று எபேசியர் 1:13 சொல்லிருக்குங்க. ஸோ நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள், உங்களிடத்தில் பழுது ஒன்றும் இல்லை. இந்த நாலேஜ் இருந்ததுன்னா அந்த அன்பில் நீங்கள் வாழுவீங்க, அந்த விசுவாசத்தில் நீங்கள் வாழுவீர்கள். அருமையானவர்களே, ரிசல்ட் என்னவாகும் தெரியுமா? என்னிடத்தில் குறைவு ஒன்றும் இல்லை என்கிற நிஜத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். அந்த நிஜத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து செய்தவைகளை எல்லாம் உங்களால் செய்ய முடியும் என்கிற விசுவாசத்துக்குள்ளே வந்துடுவீங்க. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். இதை நாம் லகுவாக புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய முதல் பெற்றோர் தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய மரபணுவிலே வந்தவர்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த பொழுது அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த ஜீவன் கட்டாயிற்று இல்லையா? அவர் சொன்னார், இந்த மரத்தின் கனியை புசிக்கும் போது சாகவே சாவீர்கள். எதிலிருந்து சாவீர்கள்? அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து, அந்த உறவுல இருந்து சாவீர்கள் இல்லையா? அந்த ஜீவன்ல இருந்து நீங்கள் விலகிறீங்கன்னு சொன்னார். ஐயா, அந்த உறவை, அந்த ஜீவனை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மீட்டு நமக்கு கொண்டு வந்துட்டாருங்க. இப்பொழுது உங்களுடைய ஆவி மனிதனையும் தேவனுடைய ஆவியையும் பிரிக்க முடியாத அளவுக்கு நாமும் அவரும் ஒன்றாகிவிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மீது சந்தோஷமாக இருக்கிறாரோ, எப்படி எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாக தகுதியானவராக காண்கிறாரோ, அதே போல தேவன் உங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றிவிட்டார். அந்த தகுதி உங்களுடைய கிரியையினால் வந்ததல்ல, இயேசு கிறிஸ்துவையே உங்களுக்கு தகுதியாக்கிவிட்டார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் இப்பொழுது யாருங்க? யூ ஆர் நாட் அண்டர் பாண்டேஜ், பட் யூ ஹாவ் த சன்ஷிப். ஃப்ரம் பாண்டேஜ் டு சன்ஷிப். அடிமைத்தன அந்த எண்ணத்திலிருந்து வெளியே வாங்க. இஸ்ரவேலர்கள் செய்த அக்கிரமத்தை செய்யாதீர்கள். அது என்ன இஸ்ரவேலர்கள் செய்த அக்கிரமம்? அவ்வளவு அற்புதங்கள் செய்து எகிப்தியரை ஒடுக்கி, மிரட்டி, பயங்காட்டி, தலைச்சன்களை சங்கரித்து, அவர்களுடைய இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பதாகவே அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஆனால் மைண்ட் செட் மாறலை.
நடந்தது என்ன? வனாந்தரத்தில் வந்த பிறகும், விடுதலையாகி வந்த பிறகும் அடிமைத்தன ஆவிதான் அவங்கள்ட்ட இருந்ததுங்க. அவர்கள் ராட்சதர்கள், நாம் வெட்டுக்கிளிகள். அது என்ன பேச்சு? அடிமைத்தன பேச்சு. இன்றைக்கும் கிறிஸ்தவத்தில் 90% அப்படித்தானே இருக்கிறாங்க, அடிமைத்தன பேச்சு. பிரதர், உங்களுக்கு தெரியாது பிரதர், என் பிரச்சனை பெருசு. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சிலர் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் அவங்கள்ட்ட அதை கிளியர் பண்ணிடுறேன். யார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை விட நீங்கள் டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னா கூப்பிடுங்க. அந்த கீழே இருக்கு பாருங்கள், என் நம்பர் தான். பிரதர், உங்களுக்கு தெரியாது பிரதர், நான் ரொம்ப மோசமான சுச்சுவேஷன். ஐயா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்தை நேகோவை விட யாருமே சீரியஸான கண்டிஷனில் இருக்க முடியாது. சிங்க கொபிக்குள்ளே நீங்கள் போடப்பட்டு விட்டீர்களா? சீருகிற நெருப்புக்குள்ளே போடப்பட்டு விட்டீர்களா? மிஞ்சி போனால் சிறைச்சாலையில் தானே இருப்பீங்க. ஐயா, அவர்களே தேவனை அந்த சூழ்நிலையிலே விசுவாசிக்க முடியும் என்றால் DNA மாற்றப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே. காலையில் ஒரு அம்மா அழுதாங்க, எனக்கு கோவம் வந்துட்டு. இத்தனை வருஷம் விசுவாசி அழுறான். ஐயா, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. ஏம்மா, நீ எல்லாத்தையும் இழந்துட்டா, நீ அழிஞ்சு போகிற, அழுதா அழிஞ்சு போவான்னு சொன்னேன். சரியான்ட்டாங்க. அழுகை எதற்கு அடையாளம்? அவிசுவாசத்துக்கு அடையாளம். அவிசுவாசம் வந்து அழிவு தானே. இஸ்ரவேல் வனாந்திரத்தில் 99.99% அழிஞ்சு போனாங்களாங்க. அருமையானவர்களே, நீ அடிமைத்தன ஆவியை உடையவனாக இருக்கிறா. ஆண்டவரே நன்றி, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பிள்ளைகளுடைய இந்த அடிமைத்தன எண்ணம் இப்பொழுதே மாறுவதாக. தலைபோசாத்தனை இவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மரிக்கண்கள் உண்டாகட்டும். சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.